இது எங்க பல்லேலக்கா நீ கேளுங்கொக்கா மக்கா நியூ டைப் நாக்கு முக்கா ஆடி கொட்டிக்கா அபி சப் ஹோ அச்சா அச்சா ஆண்டவன் கண் வச்சான் வச்சான் அடிடா தூள் மச்சான் மச்சான் வாங்கிக்கோ எக்ஸ்ட்ரா சூதில்லா சூது அது சுத்தமாக ஏதப்பா உலகெல்லாம் பூந்து அதை உருட்டி போடப்பா தப்பு கூட தப்பாகாது சத்தம் போட்டு சொல்லப்பா அண்ணன் சொன்ன பாட்ட கேளு கைய கொத்து அள்ளப்பா என் இதயம் இதுவரை துடித்ததில்லை, இப்போ துடிக்கிறதே. என் மனசு இதுவரை பறந்ததில்லை, இப்போ பறக்கிறதே. இது எதனால் எதனால் தெரியவில்லை, அதனால் பிடிக்கிறதே. இது சுகமா வலியா புரியவில்லை, கொஞ்சம் சுகமும் கொஞ்சம் வலியும் சேர்ந்து துரத்துகிறதே. என் இதயம் இதுவரை துடித்ததில்லை, இப்போ துடிக்கிறதே. என் மனசு இதுவரை பறந்ததில்லை, இப்போ பறக்கிறதே. கண்ணும் கண்ணும் தூரிக்கொள்ள வெட்கம் கரை நீடி செல்ல அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஐயோ என்னாகுமோ. நெஞ்சும் நெஞ்சும் ஒட்டிக்கொள்ள அச்சம் மட்டும் நெட்டித்தள்ள சொல்ல ஒரு வார்த்தை இல்ல, ஐயோ என்னாகுமோ. கண்ணும் தூரிக்கொள்ள வெட்கம் கரை நீடி செல்ல அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஐயோ என்னாகுமோ. நெஞ்சும் நெஞ்சும் ஒட்டிக்கொள்ள அச்சம் மட்டும் நெட்டித்தள்ள சொல்ல ஒரு வார்த்தை இல்ல, ஐயோ என்னாகுமோ. அந்த வானவில்லின் பாதி வெண்ணிலவில் மீதி பெண்ணுருவில் வந்தாளே இவள் தானா இவள் தானா. Hi, hello, good evening, vanakkam and welcome to this episode of Namma Veet Mahalakshmi, powered by Real Fruit Juice. பிரீத்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மகர்ஷி வித்யா மந்திர் ஸ்கூல்ல சென்னை. 12th படிக்கிறீங்க. ஓகே, ஃபர்தர் என்ன பண்ணனும் ஆசையா இருக்கு? ஐ அம் கோயிங் டு மீடியா விஸ்காம் பண்ணனும். விஸ்காம் பண்ண போறீங்க. Alright, and Razia. Razia, coming from Kanchipuram, BCom second year. I'm Amnesh Chartered Accountant. Alright, and நீங்க ஸ்ரீ ரஞ்சினி. பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் சென்னையில் இருக்கேன், செகண்ட் இயர். நிறைய பசங்க இப்போலாம் விஷுவல் கம்யூனிகேஷன் எடுக்கிறாங்க. ஏன் ஈஸியா இருக்கா கோர்ஸ்? ஈஸின்னு சொல்ல முடியாது, நிறைய கிரியேட்டிவிட்டி மைண்டுக்கு நிறைய வேலை இருக்கு, ஒர்க் இருக்கு. ஸோ த்ரூ அவுட் நீங்க வந்து இன்வால்வ் இருக்கணும். ரைட். அண்ட் உமா சங்கரி. நானும் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் பண்றேன். இன்னொன்னு என்னன்னா எனக்கு எடிட்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எடிட்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு. சோ அதனால தான் யூ ஹேவ் டேக்கன் அப் விஷுவல் கம்யூனிகேஷன். நிறைய எடிட்டர்ஸ், விமன் எடிட்டர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு சினிமா துறையில. அதுல நானும் நான் இருக்கலாம். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன் அட்வான்ஸ். தேங்க் யூ. இப்போ கேம் பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நேருக்கு நேர், ஃபர்ஸ்ட் ரவுண்ட். நேருக்கு நேர்ல எப்படின்னா ஆப்போசிட் போடியம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு டாபிக் கொடுப்பேன். அந்த டாபிக் ஏத்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் பேசணும், சண்டை போடணும். 2 நிமிஷம் டைம் கொடுக்க போறேன், அது வரைக்கும் பேசிட்டு இருக்கணும். அதுக்கு இடையில நீங்க வந்து உங்க பேச்சு முடிச்சிட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகும். யார் எவ்வளவு நல்லா பேசுறாங்க அது பொறுத்து நான் பாயிண்ட்ஸ் கொடுக்க போறேன். பாப்போம் யார் எவ்வளவு பாயிண்ட்ஸ் வாங்குறாங்க. ரெடியா இருக்கீங்களா? ரெடி, லெட்ஸ் பிளே நேருக்கு நேர். டாபிக் என்ன இருக்குன்னா, நிறைய தடவை நமக்கு யூசுவலா நடக்கும். ஒரு தியேட்டருக்கு படம் பாக்குறதுக்கு போறோம். சோ நீங்க 2 பேரும் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒருத்தர் தியேட்டர் உள்ள போன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு. இது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு. பொறுத்து பார்த்துட்டு வெளியில போய் போன்ல பேசிட்டு வாங்கன்னா திட்டுறீங்க. அதுக்கு அவர் பதிலுக்கு சண்டை போடுறான். ஒருத்தரை திட்டுறீங்க, அவர் வந்து பதிலுக்கு சண்டை போடுறாரு. சோ யார் தியேட்டர்ல படம் பாக்குறீங்க, யார் போன்ல பேசுறீங்க? நான் போன்ல பேசுறேன், அவ. ஓகே, சோ பிரீத்தி நீங்க போன்ல பேசிட்டு இருக்கிறது ஆளு, தியேட்டருக்கு ஒழுங்கா படம் பார்க்க வர வேண்டிய நீங்க. ரைட். சோ 2 பேருக்கு டாபிக் இருக்கு, கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க. 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ரெடி? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஹலோ மச்சி, எங்கடி இருக்க? நான் சினிமா தியேட்டர்ல இருக்கேன், வரியா இங்க கொஞ்சம்? எக்ஸ்கியூஸ் மீ, ஃபோன் ஒரு நிமிஷம் பேசாம வெயிட் இருங்க. பண்ணு மச்சி.
படம் பார்க்க முடியல. நீங்க பேசுறதால எனக்கு படம் கேட்க மாட்டேங்குது. ஹலோ, நாங்களும் டிக்கெட் காசு கொடுத்தாங்க வந்து பாக்குறோம். எங்களோட இஷ்யூ, நாங்க எங்களோட போன் எங்களோட காசு நாங்க பேசுவோம். அது கேட்கறது நீங்க யாருங்க? அப்படி நீங்க பேசுறதா இருந்தா வெளில போய் பேசுங்கன்னு தான் நான் சொல்றேன். நீங்க நான் உங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்க எதுக்கு என்ன சொல்றீங்க? நாங்க படம் பார்க்க வேண்டாமா? உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடந்துக்கிறது இதுனா உங்க தியேட்டரா? நீங்க உங்க பேர்ல எழுதி வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு வேணா உங்க தியேட்டர் வாங்கி நீங்க போய் வீட்ல படம் பாருங்க. நீங்க வேணா உங்க வேற சீட் போய் பாருங்க. எனக்கு நான் காசு கொடுத்து 120 rupees நான் காசு கொடுத்து நான் என் சொந்த நாங்களும் காசு காசு பே பண்ணி தான் வந்திருக்கோம். நாங்களும் படம் பார்க்கணும். நீங்க பார்க்கணும் வேற சீட் போய் மாத்தி பாருங்க. எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் நீங்க என் கூட தான் பேசுறேன். நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. போன் நீங்க எனக்கு மட்டும் டிஸ்டர்ப் ஆதா? எல்லாருக்கும் தான் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்ல உங்களுக்கு தெரியுமா? இம்பார்ட்டன்ட் கால்ல வெளில போய் பேசுங்க. நான் என்ன பேசவே வேணாம், போனை வச்சுட்டு இங்கே உட்காருறீங்க நான் சொன்னேன். வெளில போய் பேசுங்கன்னு தானே சொல்றேன். உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணா நீங்க போங்க. நீங்க மட்டும் தான் நீங்க சொல்றீங்க. நான் எல்லாரும் சொல்றதுனால தான் நாங்களும் சொல்றோம். எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு கூட ஏன் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது? எங்களுக்கு என்னோட இஷ்டங்க. நான் போன் பேசுவேன். இப்படி தான் பேசுவேன். ஏன் கால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு எந்த போய் மேனேஜர்ட்ட கம்ப்ளைன்ட் சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. இப்ப கூட சொல்லுங்க. வாங்க போங்க சொல்லுங்க. எனக்கு என்ன பயம் அவ்வளவு கிடையாது. பெரிய அப்பா டக்கரா நான் கேக்குறேன். ஆமா, நான் அப்பா டக்கர் தான். நீ என்ன அப்பா டக்கரா? நீ தாண்டி அப்பா டக்கரு. நான் இப்ப தாண்டி பேசுவேன். குட்டி சினிமா என்ன அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நீ வேணா வெளில போ. நான் 120 பே பண்ணிட்டு வந்திருக்கேன் இங்க. நீ மேனேஜர் கிட்ட பேசினா போய் பேசு. நான் மேனேஜர்ட்ட போய் கம்ப்ளைன்ட் போய் பண்ணி பேசு போ. ஏய் படி. நீ போடி. நான் காசு கொடுத்து கஷ்டப்பட்டு வந்தா இந்த அம்மா சொல்வாங்களா? போய் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. போய் அங்க போய் வெளில போய் பேசுவாங்க. நீங்க போய் பேசு. வெளில போயிட்டு நான் ஏன் பேசணும்? நீ தாண்டி போன் பேசி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ற. நீ மட்டும் தான் சொல்றேன். நான் எல்லாரும் எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப நீ வாய் எனக்கு சும்மா டிஸ்டர்ப் உட்கார்ந்துட்டு ஆகுது நான் சொல்றேன். அப்ப நீ வாய் முடிச்சு சும்மா உட்கார்ந்துட்டு எல்லாரும் சொல்லி நீ மட்டும் தான் லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்னால படம் பார்க்க முடியல நான் சொல்றேன். நீ தான் போன் பேசுற. நீ தான் எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ற. நியாயமா பார்த்தா நீ தான் வெளில போகணும். நாள போக முடியாது. வேணா நீ போய் இல்லடி எடுத்த காலி பண்ணி நீ போ. நான் இப்படி தான் பேசிட்டு இருப்பேன். நீ என்ன பண்ணுமோ பண்ணிட்டு இருக்கோ. நான் போய் மேனேஜர்ட்ட டைரக்டா கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு வந்துருமா. என்ன ஃபேமிலி தெரியுமா? என்ன ஸ்டேட்டஸ் தெரியுமா? நானு ஸ்டேட்டஸ்னா ஸ்டேட்டஸ்னா நீங்க வந்து போன் பேசுறீங்க. இந்த வேணா போன் டைம் பேசுறீங்க. அப். வெரி குட். பா அப்பா டக்கரானா இது என்னது? தியேட்டர்ல முதல்ல போனே பேசக்கூடாது. பட் நான்சென்ஸ் இஸ் திஸ். பட் நாட் பேட். ரெண்டு பேரும் நல்லா ஆர்கியூ பண்ணியிருக்கீங்க. நீங்க மேனேஜருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. எங்க அண்ணன் தானே மேனேஜருக்கு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டார். முதல்ல கழுத்து பிடிச்சிட்டு வெளியே கூட்டிட்டு போயிடுவாரு. பட் பிரிதி நாட் பேட். ஆர்கியூ பண்ணியிருக்கீங்க. ஜென்ரலா இப்படி தான் நடக்கும் தியேட்டர்ல. ரொம்ப திமிரு பிடிச்ச அந்த மாதிரி வந்து பேசிட்டே இருப்பாங்க போன்ல. மத்தவங்களை பத்தி ஒரு அது என்ன சொல்லுவாங்க, அந்த அன்கூத் அண்ட் கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம இருப்பாங்களே அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. பட் வெல் ஸ்போக்கன் பிரிதி. உங்களுக்கு ஒரு 100 points. அண்ட் ஸ்ரீரஞ்சனி, நீங்களும் நல்லா ஆர்கியூ பண்ணியிருக்கீங்க. மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். நீங்க கொஞ்சம் ரிப்பிட்டேஷன் ஒரே விஷயம் வந்து மேனேஜர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றேன் விஷயங்கள் இருந்தது. பட் 5 மார்க்ஸ் மட்டும் மைனஸ் பண்ணிட்டு உங்களுக்கு 95 பாயிண்ட். நெக்ஸ்ட் ரசியா அண்ட் உமா, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான டாபிக் என்னன்னா, நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல கூடியிருக்கீங்க. ரெண்டு பேர் பசங்க விளையாடும் போது அடிச்சுக்கிட்டாங்க. இது தெரிஞ்சு ஒரு அம்மா இன்னொரு வீட்டு பையனை அடிச்சுட்டாங்க. இப்போ மற்றொரு அம்மா ஏன் என் பையனை அடிச்சிட்டீங்க நான் கேட்டு வந்து சண்டை போடணும். ஒரு அம்மா வந்து இன்னொரு பையனை அடிச்சுட்டாங்க. அடிச்ச பையனை வந்து அம்மா வந்து சண்டை போடுறாங்க. யார் பையனை நான் அடிச்சிட்டேன். ஓகே, ஸோ உங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை நீங்க சொல்லணும். என் பையனை ஏன் அடிச்சிட்டீங்கன்னா நீங்க கேட்கணும். 2 minutes தான் டைம் இருக்கு. ரெடி? யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஏய், எவடி அவ என் பையனை அடிச்சது? வெள்ளவாடி நீனு. நான் தாண்டி அடிச்சேன். பின்னாடி எதுக்கு? உனக்கு எவ்வளவு தைரியம் என் பையன் மேல நீ கை வைக்கிறியா நீனு? என்ன தைரியம்? நான் உன் பையனா பெரிய இவனா? என் பையனை போட்டு அடிச்சிருக்கான். ஆமா, என் பையன் வந்து அவன் பெரிய இவன் தான். உனக்கு தைரியம் இருந்தா எப்படி நீ கை வச்சிருப்ப நீனு? இப்ப ரெண்டு பையன் இல்லன்னா ரவுடித்தனம் பண்றான உன் பையன். ரவுடித்தனம் பையனை பாரு எப்படி அடிச்சிருக்கான்னு பாரு. நீயே பாரு, நிக்கிறானே என் பையன் பக்கத்துல. அதுக்கு நீ என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். நீ எதுக்கு தானுங்கிற நாட்டா மேல என் பையன் மேல நீ கை வச்ச? நீ சொல்லி வளர்க்காம இருக்கிற. இந்த வயசுல இப்படி இருக்கானே, என்ன பெரியனோட எப்படி இருப்பானோ? நீனே இப்படி இருக்க, அப்ப உன் பையனை என்ன நீ குறை சொல்ற? நீனே இப்படி இருக்க, நீ நல்லா அத்தை வீட்டு பையனால நீ மேல கை வைக்கிற? நான் என் புள்ளைய நல்லா வளர்த்தனாலதான் என் புள்ள அடிக்காம திரும்பி வந்திருக்கான். உன் புள்ளதான் அடிச்சிருக்கான். அதான் நீ வாய் பேச நிக்கிறியே, அப்புறம் எப்படி அவன் கம்னு இருப்பான்? அதான் நீ தான் நிக்கிறிய சொல்லி எல்லாத்துக்கும். கொடுக்கறனால உன் பையன் என் பையன் அடிச்சிருக்கான். இந்த சீன்லாம் இங்க போடாதனா? நான் சீன் போடல, நீ போடுறது விட நான் சீன் போறேன். எப்படி வளர்த்திருக்க பாரு உன் பையனை. நீ என் பையனை நீ குறை சொல்றத விட நீ என்னத்துக்கு நீ என் பையன் மேல நீ கை வச்ச? அத மட்டும் சொல்லு. ரவுடித்தனம் பண்ணிட்டேன்னா சும்மா விளையாடிட்டு இருக்க பசங்க. நீ என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். நீ எதுக்கு நான் சொல்லணும்? பக்கத்து வீட்ல இருந்து இது வேற வந்து சொல்றாங்களா? என்னத சொல்றாங்களா? பாரு, நீயே பார்த்தல என் பையனை. கூட்டு போலாம் வா, ஹாஸ்பிடல் கூட்டு போலாம் வா. என்ன ஹாஸ்பிடலுக்கு வா? நீ வாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. நீனு வா போலாம். கம்ப்ளைண்ட் யார் மேல குடுக்குறான்னு யார் பாத்துலாம் வா. என் பையனை தான் உன் பையன் அடிச்சிருக்கான். அதனால தான் நான் கேட்டேன். கேட்டத நீ கேக்கலையா? நீ என் பையன் மேல கையில வச்சிருக்க நீனு. நீ எங்க உன் புருஷனே ரவுடித்தனம் பண்றான். உன் புருஷன் ரவுடித்தனம் பண்ணா உன் புள்ளியா ரவுடித்தனம் தான் பண்ணுவா. இந்த பேச்செல்லாம் இங்க வச்சுக்காத. உனக்கு எனக்கு தான் பேசிருக்கு. நீ என் புருஷனால ஆயிடுற நீ. என் பையனை போட்டு உன் பையன் அடிக்கிறான். நான் ஏன் கேட்கணும்?
கேட்கணும்? நீ நல்லா வளர்த்திருந்தா நான் ஏன் கேட்கணும்? ஏய் நீ இப்ப என்னத்துக்கு நீ என் புருஷன் பேர்லாம் நீ இழுகிற நீனு? ஆமா, நீங்க நல்லா வளர்த்திருந்தா ஏன் அவன் அப்படி இருக்கா இந்த வயசுலயே? நீ நீ கைய வச்சதும் இல்லாம ரொம்ப வாய் பேசுற நீனு. நான் அப்படிதான் பேசுவேன். என் புள்ளைய உன் புள்ள அடிச்சிருக்கான். நீ வேணாலும் பாரு, பாக்குறல்ல, பக்கத்துல நின்னுட்டு இருக்கேன் என் புள்ள. நான் என்ன சொல்றேன், நீ அவன் கை வச்சால நீ என்கிட்ட தானே வந்து சொல்லிருக்க. நீ என்னதுக்கு அவன் மேல கை சொல்றது? ஏற்கனவே உனக்கு எனக்கு சண்டை, பக்கத்து வீட்ல இருந்துகிட்டு இதுல உன்கிட்ட வேற வந்து பஞ்சாயத்து. சண்டைன்னு தெரியல, என் வாய் தான் சரியான, இந்த வாய் தெரியல. அப்புறம் என்னதுக்கு நீ திருப்பி என்கிட்ட வந்து பேசிட்டு பெரிய வாய். என்ன பெரிய வாய்? பையன் அடிக்கலாமா? அடிச்சிட்டா சரி, ஏதோ விளையாட்டு பசங்க அடிச்சிச்சுங்க, அதுக்காக நீ என்ன பெரிய இது மாதிரி நீ அப்படியே பண்ணுவியா? பசங்க என் புள்ள கூட மட்டும் பையன் விளையாடுறத பார்த்த கைய கால உடைச்சு போறேன். இதுக்கு முன்னாடியே விளையாடல, நீ அப்போவே பிரிச்சு விட்டுருக்க வேண்டியதானே? இப்போ வந்து பெரிய இது மாதிரி பேசுற. அழுதுட்டு வந்து சொன்னதை நான் பார்த்தேன். உன் புள்ள தான் அடிச்சு வச்சிருக்கான், பார்த்தல்ல? ஏய் அடிச்சிட்டான் சரி. அம்மா, ஐயோ, அப்பா, சத்தியமா நான் இப்படி யார்கிட்டயும் சண்டை போட்டதே கிடையாது. அம்மா, ஒரு நிமிஷம் எனக்கு மண்டே கிர்ன்னு இருக்கு. என்னம்மா சண்டை போடுறீங்க ரசியா? என்னம்மா சண்டை போடுற? இது பேஜ் ஆரம்பிக்கும் போது ஐ எம் ரசியா ஃப்ரம் காஞ்சிபுரம், நான் ரொம்ப சாஃப்டா இருக்கேன், தப்பா கணக்கு போட்டுட்டேனோ? ரசியா சூப்பரா பேசிருக்கீங்க, 100 பாயிண்ட். And உமா சங்கரி வெரி வெல் ஸ்போக்கன், ஆனா கொஞ்சம் உங்களை டாமினேட் பண்ணிட்டா. ஸோ உங்களுக்கு 95 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இங்கே முடியுது. நேருக்கு நேர் சொல்லும் போது பார்க்கும் போது லுக்ஸ் கேன் பி டிசெப்டிவ் சொல்லுவாங்கல்ல, ரசியா பார்த்தா அப்படிதான் கொஞ்சம் இருக்கு. லுக்ஸ் கேன் பி டிசெப்டிவ், ரொம்ப சாஃப்ட், வாயில அது பூச்சி மாதிரி பாக்குறதுக்கு இருக்காங்க, ஆனா பேசினா எவ்வளவு பேசுறாங்க. பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இங்கே முடியுது. அடுத்த ரவுண்ட் இருக்கு. அடுத்த ரவுண்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இருக்கு. ஏன்னா ரசியா கிட்ட கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும் எப்படி சண்டை போடணும்னா. ட்ரைனிங் எடுத்துட்டு மறுபடியும் சந்திக்கிறேன் நம்ம வீட்டு மகாலட்சுமி பவர்ட் பை ரியல் ஃப்ரூட் ஜூஸ். இப்போ என்னன்னா அடுத்த ரவுண்ட். இந்த ரவுண்ட் பேர் வந்து கண்டுபிடி கண்டுபிடி. பின்னாடி இருக்கிற போர்டுல ஒரு பிக்சர் வரப்போகுது. அந்த பிக்சர் பிளர்டா இருக்கும். பார்த்த உடனே அந்த பிக்சர்ல யாரு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். முடியல கொஞ்சம் கிளாரிட்டியோட கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி கொடுக்கணும்னா 50 பாயிண்ட்ஸ். இப்படிதான் 200, 100, 50 மேக்ஸிமம் ஸ்கோர் மேக்கர் இந்த ரவுண்ட் தான் இருக்கு. ரெடியா இருக்கீங்களா? ரெடி. யா, உங்களுக்காக கண்டுபிடி கண்டுபிடி. பிரீத்தி, உங்களோட ஆரம்பிக்க போறேன். உங்களுக்காக ஒரு பிக்சர் வரப்போது பாருங்க. ஏற்கனவே 100 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. பிரீத்திக்காக ஃபர்ஸ்ட் பிக்சர். Priti? I'll go with 100. You go for 100. 100 points காக பிக்சர் கொஞ்சம் கிளியர் பண்ணி போடுங்க. ஜெய். ஜெய். 100 points காக ஜெய் சொல்லிருக்கீங்க. ஜெய் ரைட் ஆன்சர் or wrong answer? Don't worry, be happy. Don't worry, be happy. So that's GV Prakash. Unfortunately wrong answer. 100 points அப்படி இருக்கு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்தது ரசியா. நீங்களும் 100 பாயிண்ட்ல இருக்கீங்க. ரெடி? ரசியாக்காக பிக்சர். இது மேம். யாருமா? கருப்பால கையால பிடிச்சான் சாங்க்கு டான்ஸ் ஆடுவாங்களே மேம். கருப்பால கையால என்ன பிடிச்சான் சாங்க்கு டான்ஸ். அது ஏறங்க எப்படிங்க தெரியும்? நான் பேர் எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க. சொல்றேன். 5 5 சொல்றேன். 4 4 மேம் சொல்றேன் மேம். சொல்லுங்க. 3 3 2 2 மேம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருந்தா கூட அவங்க நேம் 1 1. ஓகே, 200 பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. 100 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர் போடுங்க. ரசியா, 100 பாயிண்ட்ஸ்க்கு பேர். Give me some name. பேர் தெரியல மேம், ஆனா அங்க தாமிரபரணி 5 மேம் 4 3
2 1 100 பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க 50 பாயிண்ட்ஸ்க்காக இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ரம்யா கிருஷ்ணன் மேம். ரம்யா கிருஷ்ணன் தாமிரபரணியில ஆக்ட் பண்ணாங்க கையை பிடிச்சி ஆடினா என்ன பாட்டு பாடினாங்க ரம்யா கிருஷ்ணன் நோ மேம், ரம்யா கிருஷ்ணன் மேம். ரம்யா கிருஷ்ணன் சொல்லிருக்காங்க ரைட் ஆர் ராங் எஸ் ஏய் பொட்டு தாக்கு வர ஒரு புற பொட்டு தாக்கு வங்க கடல் எறா பொட்டு தாக்கு ஏ பொட்டு தாக்கு ஏ சக்க போட நிதம் பொட்டு தாக்கு 50 மார்க்ஸ் நீங்க வாங்கிருக்கீங்க சோ உங்க ஸ்கோர் 150 பாயிண்ட்ஸ் இருக்கு ரசியா ஆனா என்னன்னா எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்களை காப்பாத்திட்டேன் 50 பாயிண்ட்ஸ்க்காக வந்து ஆடுங்க கம் மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும் மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனா இந்த தேர இழுத்து செல்லும் வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு அண்ணே வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செழித்திடணும் சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையும் அப்போ ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செழித்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊர விளக்கு கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊர விளக்கு Hey! Lovely. Thank you for the energetic performance, Razia. 150 points உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. Well played. Next, Sri Ranjini. ரெடியா இருக்கீங்களா? 95 pointsல இருக்கீங்க. Sri Ranjiniக்காக 200 pointsக்காக பிக்சர். ஒரு பேர் வந்துச்சு கண்ணதாசன் அவர் பேர் எனக்கு நல்லா வருவேன் நீனு வைரமுத்து வைரமுத்து கவிஞர் வைரமுத்து கவிஞர் வைரமுத்து. Okay, let's see. Yes. வந்தேண்ட பால்காரே அடடா பசுமாட்ட பத்தி பாட போறேன் புது பாட்டு கட்டி ஆட போறேன். வைரமுத்து அவர்கள் இட்ஸ் ரைட் ஆன்சர். 200 points உங்களுக்கு. உங்க ஸ்கோர் 295. உமா சங்கரி 95 pointsல நீங்க இருக்கீங்க. ரெடியா இருக்கீங்களா? ஆனா நான் ரெடி இல்ல உமா. என்ன பண்ணலாம்? இல்ல நீங்க ஆடினா அப்புறம் கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன். ஆடலாமே. வாங்க. மதுரை ஜில்லா மச்சான் தாண்டி என் ஜாதகத்தில் குரு உச்சாந்தாண்டி கோட்டை சிட்டு நான்தா ஏ பக்க வந்தா வந்த
சூட்டு ஏறி வந்து பாப்பேண்டி நீ வீட்டில் குளிச்சா. சூப்பர் டான்ஸ். இப்போ சூப்பர் ஆட்டத்துக்கு போவோம். ரெடி? 200 பாயிண்ட்ஸ்க்காக ஒரு பிக்சர் வர போதுமா? And the picture please. Yes. Five, 4. ஜீவா Jiva. Confirmed? 100 points. 100 பாயிண்ட்ஸ்க்கு மாத்தி கொடுங்கங்கறாங்க. Five, 4. No, Shriranjini. 5, 4, 3, 2, 1. முடிஞ்சு போச்சு. இப்போ 50க்கு 50 பாயிண்ட்ஸ்க்கு இப்போ சொல்லலனா வேஸ்ட் டி. வேஸ்ட். இப்போ சொல்லுங்க. சிவகார்த்திகேயன். பரவாயில்லை இப்ப சொல்றேன். 50 பாயிண்ட்ஸ்க்காக சிவகார்த்திகேயன். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ரைட். சோ 50 பாயிண்ட்ஸ்க்காக சிவகார்த்திகேயன் ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 145. கண்டுபிடி ரவுண்ட் இங்க முடியுது. இந்த ரவுண்ட் கடைசியில பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் நாட் வெரி இன்ட்ரெஸ்டிங். பிரீத்தி உங்களால கண்டுபிடிக்க முடியல. சோ 100 பாயிண்ட்ஸ்ல நீங்க அப்படியே இருக்கீங்க. ரசியா 50 பாயிண்ட்ஸ் நீங்க ஜெயிச்சீங்க. சோ யூ ஆர் 150. மேடம் நீங்க மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்ணதாசன் அவர்கள் சொன்னீங்க, அப்புறம் மாத்திட்டு வைரமுத்து சார் சொல்லிட்டீங்க. பட் யூ ஸ்டில் காட் 200 பாயிண்ட்ஸ். 295 பாயிண்ட்ஸ் நீங்க. அண்ட் 50 பாயிண்ட்ஸ்க்கு ஊதா கலர் ரிப்பன் சொல்லிட்டு நீங்க வந்து 50 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. நீங்க 145 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல நிறைய கிஃப்ட் ஹாம்பர்ஸ் அண்ட் பரிசுகள் வரப்போது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெடியா இருக்கீங்களா? சோ லெட்ஸ் ப்ளே திறந்திடு சீசே. பிரீத்தி உங்களோட ஆரம்பிக்க போறோம். ரூல் சொல்லிடுறேன். 1 நிமிஷம் டைம் கொடுக்க போறேன். ஒரு சாவி எடுத்துட்டு ஓடி பாக்ஸ் ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா 100 பாயிண்ட். அந்த பாக்ஸஸ்ல ஒரு கஜானா கண்டிப்பாக இருக்கு. that you can take home. ready? வாங்க. So you have 1 minute and it starts now. சரி பண்ணிட்டாங்களா? ஆனா ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. சோ 100 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கு. பட் இதுல நீங்க இன்னைக்கு என்ன ஜெயிச்சிருக்கீங்கன்னு பாப்போம். and let's see. induction set. congratulations. இப்போ நான் இது திரும்பி வாங்கிக்கிறேன். கண்டிப்பா நீங்க ஆடணும். ஏன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஆடணும்ல. ஆடுங்க. யா உச்சி மண்டல சுருங்குதே
வந்தாலே பெருங்குது டொருங்குது கை தொடும் தூரம் காய்ச்சவளு சக்கரையால செஞ்சவளு என் பசி தீக்க வந்தவளு சுந்தரியே தாவணி தாண்டி பார்த்தவனே கண்ணால என்ன சாச்சவனே ராத்திரி தூக்கம் கெடுத்தவனே சந்திரனே என் உச்சி மண்டல சுருங்குது உன்னை நான் பார்க்கல கிருங்குது கிட்ட நீ வந்தாலே பெருங்குது டருங்குது Pretty, thank you for the performance and 100 point plus ஒரு gift hamper ஜெயிச்சிருக்கீங்க. உங்க total score 200 points. அடுத்தது ரசியா வாங்க. 150 points இருக்கு. ஒரு சாவி எடுத்துட்டு ஓடணும். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. And go. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க. சோ 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு ரசியா. பட் இதுல என்ன gift ஜெயிச்சிருக்கீங்கன்னு பாப்போம். பொன்மணி வழங்கும் வெட் கிரைண்டர். இப்போ சமையலுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா? சமைப்பேன் மேம். மாவுல அரைப்பீங்களா? இல்ல அரைச்ச மாவையே அரைப்பேன் மேம். அதுதான் பார்த்தேன். இல்ல நீங்க மாவு அரைச்சீங்கன்னா தோசை ஊத்த முடியுமா இல்ல இட்லி போட முடியுமா? எடுத்து அடிக்கலாம் மேம், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்ல நினைச்சேன். பட் இது அம்மா கையில கொடுத்துருங்க, கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. ரசியா 250 points and 100 points ஜெயிச்சிருக்கீங்க. So total score 250 plus ஒரு gift hamper நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. Next ஸ்ரீரஞ்சனி லீடிங் ஸ்கோர் மேக்கரா இருக்கீங்க. 295 points. வாங்க. And your time starts now. So 100 points confirmed. ஆனா இதுல gift இருக்கா இல்லையானத பார்க்கணும். அப்பா இருக்குல்ல. Alright, பொன்மணி வழங்கும் உங்களுக்கு வெட் கிரைண்டர். Congratulations. Thank you. ஆனா மறுபடியும் வாங்கி போறேன். என்ன ரசி ஆடினா நீங்களும் ஆடணும். ரெடி? என்ன டவுட்ல யோசிக்கிறீங்க? ஆடுவீங்களா ஆட மாட்டீங்களா? ஆடலாம். ஆடலாம்ல, ஆடுங்க. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல. 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல. உலகம்
புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல. 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. செத்தா சங்கு இருக்கு, பாக்கெட்டுல தம் இருக்கு, உசுர விட என்ன இருக்கு, டென்ஷன் ஆவாத. கீழே மண் இருக்கு, வானத்துல சன் இருக்கு, இன்னைக்குதான் முக்கியண்டா அழுது சாவாத. உங்களுடைய ஆட்டமும் நல்லா இருந்தது. ஏன்னா நீங்க வந்து 100 பாயிண்ட் ஜெயிச்சிருக்கீங்க, பிளஸ் ஒரு வெட் கிரைண்டரும் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா 395 பாயிண்ட்ஸ், ரொம்ப முன்னாடி இருக்கீங்க. அடுத்தது உமாசங்கரி 145 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. வாங்க, ரெடி? ரெடி. கோ. உமாசங்கரி ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. சோ 100 பாயிண்ட்ஸ் கன்ஃபார்ம், பிளஸ் யூ ஹேவ் a gift. நீங்களே ஓபன் பண்ணுங்க, நான் வரலீங்க. இல்ல இல்ல நீங்க அல்ல பரவாயில்லைங்க, நீங்க அவ்வளவு வெயிட் கிடையாதுங்க, ஓபன் பண்ணலாம். என்னங்க உமா, லைட்டா கொஞ்சம் திக்குமுக ஆடிச்சு. ஏன் உமா? இப்ப இனிமேல் தான் நம்ம திறக்கணும். திறங்குங்க. ஓகே, இருக்கு உங்களுக்கு ஹேண்ட் பிளெண்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ என்ன பண்ணணும்? ஒரு குட்டு போட வேண்டியதா? இல்ல ஓடி ஓடி டயர்ட் ஆயிட்டீங்களா? அம்மா ஒரு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும். இந்த ரவுண்ட் பேர் கண்ணாமூச்சி. இந்த ரவுண்ட் பஸர் ரவுண்ட். பின்னாடி ஸ்கிரீன் இருக்கு, அதுல ஒரு பிக்சர் வரும். 10 செகண்ட்ஸ்க்காக அந்த பிக்சர் அப்படியே இருக்கும். பிக்சர் நல்லா பாத்துக்கங்க, ஏன்னா அந்த பிக்சர் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்க போறேன். சரியான பதில் இருந்தா 50 பாயிண்ட்ஸ், தவறான பதில் இருந்தா 50 மைனஸ். ஆனா அந்த பிளஸ் பாயிண்ட்டும் எங்கிருந்து வரும்? அந்த நேரத்துல யார் ஹையர் ஸ்கோர் மேக்கர் இருக்காங்களோ அவங்க தான் அந்த பாயிண்ட் gift. ரெடி? ஆடலாமா? லெட்ஸ் ப்ளே கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி ஆட்டம். ஃபர்ஸ்ட் பிக்சர் வரப்போகுது. and the picture please. Three, 2 and 1. உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் இருக்கும் பெண் குழந்தை தலையில் எத்தனை ஹேர் பேண்ட்ஸ் இருக்கு? ரசியா, நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. 3 மேம். தலையில எத்தனை ஹேர் பேண்ட் இருக்கு? 2 சைடு, இங்க 3, இங்க 3, 6 மேம் மொத்தம். So 6 or 3? 6 மேம். 6. ஓகே, 6 சொல்லிருக்கீங்க. சரியான பதில் இருந்தா +50, தவறான பதில் இருந்தா -50. ரெடி? Picture. 6 is the right answer. வள்ளி வள்ளி இடுப்பே வட்டியான எதுக்கு, வட்ட விரல் மோதிரம் போதுமடி அதுக்கு. சிக்கிமுக்கி நெருப்பை கிட்ட வாழது எதுக்கு, சுண்டி விட்டா போதும் பொத்திக்கும் இதுக்கு. ரெட்ட ரெட்ட தவிலு அடிச்சது எதுக்கு, கெட்ட கெட்ட ஆட்டம் போடணுமே அதுக்கு. ஒட்ட ஒட்ட பாரு புத்திருக்கு எதுக்கு, முட்டை முட்டை முயல் காத்திருக்கு
எதுக்கு அதுக்கு அல்லை 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 So கரெக்டா சொல்லிருக்கீங்க 6 உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்ரீரஞ்சனி 50 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க. ஸ்ரீரஞ்சனி நீங்க 345ல இருக்கீங்க அண்ட் ரசியா நீங்க 300 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. Ready for the next second picture. Three, 2 and 1. உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் எந்த நம்பரில் கிளியின் படம் இருக்கு? நீங்க பஸ்ஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க ஸ்ரீரஞ்சனி? 5th 5வது நம்பர்ல கிளி போட்டு இருக்கு. ரைட், பாப்போம் ரைட் ஆர் ராங். அடியாத்தாடி நீ போகும் பாதை எங்கே பொன்மானே? தவறான பதில் இருந்தது. So -50. ஸ்ரீரஞ்சனி you are on 295. இப்போதுக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர் ரசியா நீங்க இருக்கீங்க. ரெடி? ரெடி மேம். Ready for the third picture. Three, 2 and 1. உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் உள்ள கேக்கில் இருக்கும் ஆங்கில எழுத்து என்ன? பிரீத்தி? கே. கே. கே எழுதிருக்கு. ஓகே, நீங்க கே சொல்லிருக்கீங்க. ரைட் இருந்தா ரசியா நீங்க 50 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். பாப்போம் ரைட் ஆர் ராங். ரைட். இன்னமா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஒக்காவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம். ஆல்ரெடி நேரமாச்சு, பப்பும் தானே மூடி போச்சு. Where is the party? உங்க வீட்ல பார்ட்டி. Where is the party? நம்ம வீட்ல பார்ட்டி. பிரீத்தி கே சொன்னீங்க, இட் வாஸ் தி ரைட் ஆன்சர். சோ ரசியா நீங்க அந்த 50 பாயிண்ட் கொடுக்க போறீங்க. பிரீத்தி நீங்க 250, ரசியா நீங்களும் 250ல இருக்கீங்க. So there's a tie between you two. கடைசி கேள்விக்கு யார் சரியான பதில் கொடுக்கறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு வினர். ரெடி? ரெடி. லாஸ்ட் பிக்சர். Three, 2 and 1. And உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்கு? ஓகே ரசியா? 3 மேம். 3 ஆப்பிள்ஸா? 3 ஆப்பிள்ஸ் மேம். அப்படியா? சரியா இருந்தா ஜெயிப்பீங்க, தவறா இருந்தா தோத்துருவீங்க. பாப்போம் ரைட் ஆர் ராங். Right answer. Super, that was the right answer. 3 ஆப்பிள் இருந்தது and 250 points நீங்க இருந்தீங்க. ஸ்ரீரஞ்சனி நீங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கரா இருந்தீங்க with 295 and உங்களுடைய 50 பாயிண்ட் ரசியாக்கு கொடுக்குறீங்க. ரசியா நீங்க 300 பாயிண்ட். வாவ். ஃபைனல் பாத்தீங்க பிரீத்தி 250 பாயிண்ட், ஸ்ரீரஞ்சனி 245 பாயிண்ட், உமா சங்கரி நீங்களும் 245 பாயிண்ட். பட் இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கான வின்னர் ரசியா with 300 பாயிண்ட்.
300 பாயிண்ட்ஸோட டைட்டில் நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கான டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அழகா இருக்கீங்க, மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க ரசியா. How do you feel? Very happy, ma'am. 4 பேர் பரிசு வாங்கிருக்கீங்க. பட் apart from that, KPJ வழங்கும் 3000 ரூபாய் மதிப்புள்ள gift vouchers உங்க 4 பேருக்கும் இருக்கு. So here is your voucher. So ரசியா, நீங்க நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கான டைட்டில் ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ரெஃப்ரிஜரேட்டர். Congratulations. Thank you, ma'am. அடுத்த எபிசோட்ல உங்க வீட்ல இருந்து யாராவது வந்து இங்க வந்து விளையாடி ஜெயிச்சிட்டு போறாங்கன்னு பாப்போம். So till I see you in the next episode of Namma Veetu Mahalakshmi, powered by Real Fruit Juice. It's good night and sweet dreams from Khushbu and team. Good night.